Hey guys, I'm Haja here and welcome to Wonder Pets and Aquariums. Guys, marine aquarium பொறுத்தவரையும் டேம்ஸ்ல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான, ரொம்ப ஹார்டியான, ரொம்ப பெரிய சைஸ் வளராத ஒரு நார்மல் ஆவரேஜ் ஒரு 3 இன்ச் வளரக்கூடிய ஒரு ஃபிஷ். கைஸ் நீங்க இப்ப பாக்குறது தான் ப்ளூ டாம்சல். ப்ளூ டாம்சல் எப்படி இருக்கும்னா நல்ல பிரைட் கலர்ல, நல்ல ஃபுல்லா பாடி ஃபுல்லா ப்ளூ கலர்ல இருக்கும். ஆனா இப்போ நம்மளோட மார்க்கெட்ல ப்ளூ டாம்சல்னு சொன்னா அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா yellow tail டாம்சல் தான் கிடைக்கும். yellow tail டாம்சல்னு சொல்லிட்டு தனியாவே இருக்கு. ஆனா ப்ளூ டாம்சல் நீங்க கேட்டிங்கன்னா yellow tail தான் கிடைக்கும். சோ இதுக்கும் ப்ளூ டாம்சலுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்ல. இதை விட ப்ளூ டாம்சல் வந்து கொஞ்சம் ஹார்டியான ஃபிஷ், இன்னும் கொஞ்சம் நல்ல திக்கான பாடி இருக்கும், நல்ல ஒரு ஹார்டியான ஃபிஷ். இப்போ இதோட கேரிங் பற்றி சொல்லணும்னா இதோட டெம்பரேச்சர் பொறுத்தவரையும் 24 to 27 டிகிரி வரையும் இதோட சர்வைவல் ரேட் நல்லா இருக்கும். இது ஒரு செமி அக்ரெசிவ் ஃபிஷ், ஸோ அதனால வந்து நிறைய ஹைடிங் ஸ்பாட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி ஃபிஷஸ் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். க்ளவுன் ஃபிஷ் இல்லை டாம்சல்ல நிறைய வெரைட்டி இருக்கு, அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். டாம்சல் பொறுத்தவரையும் நீங்கள் வந்து 2 இல்லை 3 விடுங்க அதிகபட்சம், அதுக்கு மேலே விடாதீங்க. நீங்கள் அதுக்கு மேலே விட்டீங்கன்னா இதோட அக்ரெஷன் லெவல் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபிஷ்ஷை பொறுத்தவரையும் இது வந்து நானோ அக்வேரியம்ல நல்லாவே சூட் ஆகும். நானோ அக்வேரியம் கூட வந்து நீங்கள் ஸ்கிம்மர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கிம்மருக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஹேங் ஆன் ஃபில்டர் வச்சாலே போதுமானது தான். ஒன்லி நீங்கள் டாம்சல் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஹேங் ஆன் ஃபில்டர் வச்சாலே போதுமானது தான். நான் கூட வந்து ஹேங் ஆன் ஃபில்டர் மட்டும் வச்சு சர்வை பண்ண ஃபிஷஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷை பொறுத்தவரையும் சால்ட் லெவல் வந்து எந்த பிரச்சனையும் வராது. சால்ட் லெவல் பொறுத்தவரையும் 1.020 1.027 வரையும் உங்களுக்கு வந்து இது இந்த ஃபிஷ்ஷுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இந்த ஃபிஷஸை நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து predator ஃபிஷ் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஃபிஷஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டம் மிடில் தான் அதிகமாக இருக்கும், சர்ஃபேஸ்க்கு வந்து அதிகமாக வராது. ஸோ அதனால ஜம்பிங் ப்ராப்ளம்லாம் இந்த ஃபிஷ்ஷில் வராது மேக்ஸிமம். இது வந்து கிளவுன் அனுமோனி அது கூட சேர்த்து நீங்கள் விடலாம், எந்த பிரச்சனையும் வராது. ரீஃப் அக்வேரியம் கூட சேர்த்து விடலாம். ஸோ இதோட ஃபீடிங் பொறுத்தவரையும் இதுக்கு வந்து ஃப்ளேக்ஸ் பில்லட்ஸே போதுமானது தான். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து மீட்டும் ப்ரானும் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஹெல்த். கைஸ் இதோட ஜெண்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் நீங்கள் வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். என்னோட ஒப்பீனியனில் இதோட ஜெண்டர் எப்படி பார்க்குறது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிஷஸை வாங்கும்போது அது ஒன்றுக்கு ஒன்று பிக் பண்ணிக்கிட்டு இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று லைட்டாக கடிச்சிக்கிட்டு அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பேர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.